ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஆவல் அதிகரிக்கிறதா? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். நேற்றைய சம்பவம் இன்றும் தொடர்கின்றது. பேபி ஜெசிகாவை மீட்கும் காட்சிகள் நாடு முழுவதும் தொலைக்காட்சியில் 24 மணி நேரமும் நேரடி அஞ்சல் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அவளுக்கு விளையாட்டு பொம்மைகள், வாழ்த்து அட்டைகள், லட்சக்கணக்கான பணம் அனுப்பி கொண்டு இருந்தார்கள். அவள் விழுந்த துளைக்கு அருகாமையில் மற்றுமொரு பெரிய துளையிட்டுதான் அவளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். சார்லஸ் போலர் என்பவர் புதிய துளையிடும் வேலையில் ஈடுபட்டிருந்தார். இதுவரை எத்தனையோ இடங்களில் துளையிட்டிருக்கிறேன், இதுபோல் எங்கும் கடினமாக இருந்ததில்லை என்று கூறினார். அவளுடைய அழுகுரல் கேட்கும் பொழுதெல்லாம் என்னுடைய 2 வயது குழந்தை ஞாபகத்திற்கு வரும். எனவே முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து துளையிட்டுள்ளேன் என்று கூறுகிறார். ஜெசிகாவை சென்றடைய வேண்டுமென்றால் முதலாவது நேராக துளையிட்டு பின்னர் பக்கவாட்டில் சுமார் 5 அடி துளையிட வேண்டும். அங்கிருந்த மருத்துவக் குழுவினர் ஜெசிகாவை குளிர் தாக்காதபடி சற்று மிதமான சூடு காற்றை உட்செலுத்தினர். அவள் எளிதாக சுவாசிக்க பிராணவாயு உள்ளே செலுத்தப்பட்டது. உணவும் தண்ணீரும் தொண்டையில் சிக்கிக்கொள்ளலாம் என கருதி அதை தடை செய்துவிட்டனர். 2 முழு நாட்கள் கடந்துவிட்டது. இன்னும் அவள் காப்பாற்றப்படவில்லை. முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவள் உயிருடன் மீட்கப்படுவாளா என்ற கேள்வி அநேகர் உள்ளத்தில் ஏற்பட ஆரம்பித்தது. அமெரிக்கா மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் இது நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் அவ்வப்பொழுது தொலைக்காட்சி பெட்டியிலும் வானொலியிலும் அடுத்து என்ன நடக்கும் என்று மிகவும் ஆவலுடன் காத்திருந்தனர். அவள் ஆழ்குழாய் கிணற்றுக்குள் விழுந்து 50 மணி நேரத்திற்கு மேல் கடந்துவிட்டது. மீட்கப்படுவதற்கான அறிகுறி தோன்றுவதாக தெரியவில்லை. மக்களின் ஆவல் அதிகரித்து கொண்டே இருந்தது. இயேசு சீக்கிரமாக வருவார் என்று சந்ததி சந்ததியாக காத்திருக்கிறோம். அது பற்றியதான செய்தி தொலைக்காட்சி பெட்டியிலும் வானொலியிலும் ஆலயங்களிலும் தொனித்து கொண்டே இருக்கின்றது. அவர் 2ஆம் முறை வருவதை நேரடியாக பார்த்துவிட வேண்டும் என்பது அநேகரின் வாஞ்சையாகும். இயேசு எப்போது வருவார் என்று ஆவலோடு காத்திருக்கின்றனர். அவர் வருகைக்கான அடையாளங்கள் கண்முன்னால் நிறைவேறுவதை பார்க்கும் பொழுது ஆவல் இன்னும் அதிகரிக்கின்றது. 2ஆம் வருகையை பற்றின உங்கள் ஆவல் எப்படி உள்ளது? இன்னும் இதனுடைய தொடர்ச்சி நாளையும் வெளிவரும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.